வாட்டி மோமோஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது பாறாங்கல். இந்த வாட்டி பாறாங்கல் வருதா பரங்கிக்காய் வருதான்னு பண்ணி பார்த்தா தான் தெரியும். திருப்பியும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் கடையில் சிக்கன் மோமோஸ் சாப்பிடும் போதெல்லாம் உள்ள ஒரே கோஸாக தான் இருக்கும், அங்கே சிக்கனே இருக்காது. பையா நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு தான் நினைப்பேன். இந்த காளான்னு சொல்லிட்டு உள்ள காளானே இருக்காது, அதே கதை தான். ஆனால் நான் அப்படி பண்ணவில்லை. நல்லா சிக்கன் காய்கறி ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு நல்லா அழகாக அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் மோமோஸ் பண்ணுறதுக்கு அதை நடுவில் உருட்டின மாவில் தான் மெல்லிஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த புட்டு சட்டி இருக்குல்ல அதை கவுத்தி போட்டு நல்லா ரவுண்டாக அதை அழகாக கொண்டு வந்துட்டேன். ஆல்ரெடி மோமோஸ் மடிப்பது எப்படின்னு தியரிட்டிக்கல் கிளாஸ் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை பண்ணும்போது எனக்கு கிடைச்சது ஒரு சிறிய பந்து, ஒரு வெண்டைக்காய், ஒரு ஆசை சாக்லேட் ஷேப்புன்னு தான் வந்துச்சு. ஆனால் போக போக எப்படியோ பிதுக்கி அதை மோமோ ஷேப்பை கொண்டு வந்துட்டு அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அவிச்சு எடுத்த பிறகு தான் யோசிக்கிறேன், அந்த ரெட் சாஸ் பண்ணவே இல்லையே நம்ம அப்படின்னு. அப்புறம் பண்ணலான்னு யோசிச்சாலும் இருக்கிற 5 யாராவது தூக்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. வேணாம் இது இப்படியே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டா அந்த மெல்லிஸாக இருந்ததுல அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கடையில் இருந்த மோமோஸ் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அந்த குண்டு சட்டி மாதிரி இருந்தது, அதுதான் நல்ல பெரிய சைஸ் போண்டா மாதிரி புத்துன்னு இருந்துச்சு.